எங்க அப்பா அப்படி சொன்னாரு, எனக்கு சொந்தம் கூட பெருசு கிடையாது, எனக்கு நான் பெத்த என் பையன் தான் முக்கியம். அவன் பையனா இருந்தாலும் சரி, அவன் இந்த மாதிரி மாறினாலும் சரி, அவன் இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு, அவன் பொண்ணா ஏத்துக்கிட்டு எங்க அப்பா வந்து என்ன வாமா போமான்னு சொல்லி கூப்பிடாத வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் நாள் அழுதுட்டு ஸ்கூலுக்கு போன 10வது நிமிஷம் நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த மனுஷன் நாள் பூரா நீ என்ன பண்ணுவியோன்னு வெளியில கால் கெடுக்க நின்னு உன்னையே பார்த்துட்டு உன் கூட தான்டா வீட்டுக்கு வந்தாரு. என்ன காலேஜ்ல விட்டுட்டு நீங்க நடந்து போனது ஞாபகம் இருக்கு டாடி. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. தூங்குறதா? என் பையன் ஹீரோ ஹோண்டாவில் வேலை பார்க்கறான். பெருமையை பாரு. என்ன இல்லை, அப்பனை அடிச்சுக்கிறதுலாம் யாரும் கிடையாது உலகத்தில் எப்படின்னு இருக்கும். ஏன்னா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நான் தான் உங்க சேலத்துக்காரன். இன்னைக்கு நம்ம ஃபாதர்ஸ் டேக்காக ஒவ்வொரு அப்பாவும் அவங்க ஃபேமிலிக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அப்படி கஷ்டப்படுற அப்பாவுக்கு அவங்க பசங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபாதர்ஸ் டே பசங்க மிஸ் பண்ணவும் போறோம். வாங்க இன்னைக்கு அதை பார்க்கலாம். இப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பீங்க உங்க அப்பா ஃபேமிலிக்கோசம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்ட்டு. அது எந்த அளவுக்கு உங்க ஃபேமிலிக்கோசம் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு? இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பா மட்டும்தான் என் ஃபேமிலிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. நாங்கள் வந்து எனக்கு தங்கச்சி ஒன்று தம்பி ஒன்று. இது வரைக்கும் நான் வேலைக்குன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. என் தம்பி வந்து மேரேஜ் ஆகல. இருந்தாலும் என் ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பமாக ரன் பண்ணுறது எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான். ஒருத்தர் மட்டும்தான். அப்பா தான் எல்லாமே பண்ணிட்டு. எங்க அப்பா உண்மையை சொல்லனா எங்க அப்பா வந்து என்னை வந்து கஷ்டம் தெரியாம தான் வளர்த்தினாரு. அதாவது எங்க அப்பா வந்து எனக்கு பிடிச்சது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாரு, எது கேட்டாலும் வாங்கி தருவாரு. ஏன்னா நான் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பேசுவாரு, நல்லா ஜாலியா பழகுவாரு. நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல தெரிஞ்சிச்சு. அப்ப வந்து எல்லா ரிலேஷன்லாம் சொன்னாங்க எங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி போயிட்டாலும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்தது பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பா வந்து சொன்னாரு, நீ பரவாயில்ல, என் பையன் எப்படி இருந்தாலும் சரி, அவன் டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, என் பையன் எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் எங்க அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. எங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்க இருந்தாலும் சொல்ற, அப்பா ஐ லவ் யூ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு எல்லா விஷயத்திலயும். சரி, இந்த மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு எனக்கு எங்க சொந்தக்காரங்க கூட எங்க அப்பா அப்படி சொன்னாரு, எனக்கு சொந்தம் கூட பெருசு கிடையாது, எனக்கு நான் பெத்த என் பையன் தான் முக்கியம். அவன் பையனா இருந்தாலும் சரி, அவன் இந்த மாதிரி மாறினாலும் சரி, அவன் இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு, அவன் பொண்ணா ஏத்துக்கிட்டு எங்க அப்பா வந்து என்ன வாமா போமான்னு சொல்லி கூப்பிடாத வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் அதை நினைச்சு நான் பெருமை தான் பண்றேன் எங்க அப்பாவை. அதெல்லாம் ரொம்ப இருக்கு ப்ரோ. நாங்க அண்ணன் தம்பி வந்து 3, மொத்தம் 4 பொண்ணு. எங்க அப்பாவுக்கு வந்து 4 பேரு, ஒரு பொண்ணு, நாங்க 3 பசங்க. அதுல 3 பசங்களை வந்து மொத்தம் 4 பசங்க. அதுல ஒரு அண்ணா வந்து இறந்துட்டாரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அந்த பிளைண்ட் அந்த மாதிரி. எங்க அக்கா வந்து எங்க பெரிய அண்ணாவுக்கு வந்து அவர் எப்படி சொல்றதுன்னா 12th ஒரு 10th வரைக்கும் ஹாஸ்டல் தான் நாங்கள் எல்லாருமே. எங்கள் அப்பா வந்து குவாரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எங்கள் சின்ன அண்ணாவும் எங்கள் பெரிய அண்ணாவும் ஹாஸ்டலில் தான் படித்தாங்க. நான் வந்து எங்கள் பெரியம்மா கூட வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்கள் தாத்தா இறந்துட்ட அப்புறம் என்னையும் எங்கள் அக்காவும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா எல்லாம் எங்கள் கூட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப குவாரி இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் நாங்கள் எல்லாம் இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பெரிய அண்ணா வந்து 4 பேருமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கள் அக்கா வந்து பிளைண்டு, சென்னை பிரசிடென்சியில் படிச்சுட்டு இப்போ எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணிருக்கோம். எங்கள் பெரிய அண்ணா இப்போ பரவாயில்ல, மேரேஜ் பண்ணிட்டு 2 குழந்தை இருக்கு. வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் 4 பேர் டிகிரி பண்ணி முடிக்க வச்சிருக்காரு. இப்போ எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் வந்து இங்கே சேலத்தில் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பாவுக்கு ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து அப்பா கண் பார்வை வந்து போயிடுச்சு. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் வந்து எங்க அப்பா வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க. அப்பா எந்த மாதிரி கேரக்டர்? அதாவது எம்மகன்ல வர நாசர் மாதிரி ரக்குடு டேடியா, இல்ல சந்தோஷ் சுப்ரமணியம்ல வர பிரகாஷ் ராஜ் மாதிரி சாக்லேட் டேடியா? இல்ல அப்படியே சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம்ல அப்படியே இருப்பாரு, ஒரு டைம்ல என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் இருப்பாரு. அதாவது இப்படி போறதுனால இப்படி நினைச்சிடாதீங்க, அப்படி போறதுனால அப்படின்னு நினைச்சிடாதீங்க, ரெண்டுக்கும் நடுவுலனால அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டுமே சொல்லணுமா, ரெண்டுமே எங்கள் அப்பா தான். ரெண்டு கேரக்டருமே எங்கள் அப்பா தான். அப்பா சின்ன வயசுல வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைப்பாளின்னு சொல்லுவாங்கல்ல, அதேமாரி தான். எம்டன் மகள் வர இருக்கிற நாசன் மாதிரி சார் மாதிரி தான். அதேமாதிரி சந்தோஷ் சுப்ரமணியன் பிரகாஷ் சார் மாதிரி தான். ஆனால் என்னன்னா, அந்த படத்தில் 2 படத்துலையும் வர கோயின்சிடென்ட் மாதிரி தான். அப்பா சொல்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியாது, இப்போ எனக்கு புரியுது. ஆனால் அவர் பட்ட வழி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அவருக்காக இன்னும் நான் எதுவுமே பண்ணலை, அதுதான் உண்மை. எது பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ற கேரக்டர், சப்போர்ட். இப்போ சின்ன வயசு மாதிரி
ரெண்டு மாதிரி தோல் மேல தோல் கை போட்டு கிளம்புவீங்க எங்கனாலும். சரி ஓகே. ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான். எந்த தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு தான் சப்போர்ட், எது பண்ணாலும் சப்போர்ட் நிற்பாரு. என் பையன் தான், நான் தான் ஒரே பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே. ரெண்டு கேரக்டருமே கிடையாது. எங்க அப்பா வந்து அபியும் நானும் படத்துல வர பிரகாஷ்ராஜ் மாதிரி எங்க அப்பா வந்து எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்காரு. ஒரு அந்த அபியும் நானும் படத்துல வந்து பிரகாஷ்ராஜ் வந்து எப்படி த்ரிஷா கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, அந்த மாதிரி தான் அப்பா வந்து என் கூட பழகுறாரு. அந்த மாதிரி தான் எப்பவுமே இருப்பாரு. ஜாலி டைப் தான் எங்க அப்பா. நம்ம ஜாலியா பேசினா அப்பாவும் ஜாலியா பேசுவாங்க. அவ்வளவுதான். இப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை எவ்வளவு நல்லா பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கோசரம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன ஆசை ப்ரோ? ப்ரோ ஆசை ஒன்று இருக்கு ப்ரோ, வாயால சொல்றதை விட செயலா செஞ்சு காட்டுறது தான் பெட்டர். அது என்னன்னு இப்ப சொல்லிருங்க, அப்ப நீங்க செஞ்சிடலாம். இல்ல ப்ரோ, அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதை செஞ்சுட்டு கண்டிப்பா உங்க சேனல்லே கூட கண்டிப்பா வந்து சொல்றேன். ஓகே. நான் எதாச்சியா உட்காந்துட்டு தான் நீங்க வந்து இப்ப நான் கேட்டதே அப்பா பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கேட்கவும் அந்த வார்த்தையை சொல்றேன். அப்பா எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாரு, கஷ்டப்படு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும், உன்னை நீ ஏமாத்துறன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறேன்னு சொல்லுவாரு. எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் வீடு கட்டி, நான் அவங்களுக்கு வீடு கட்டி அவங்கள வந்து நான் ராணி மாதிரி ராஜா மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒழுங்கா இருந்தா சரி, ஜாலி ஒழுங்கா நம்ம பாட்டுக்கு சிங்கிளா இருந்துட்டு ஜாலியா ஏதோ உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க அவங்க சொல்ற பையனை கட்டிட்டு போனா சந்தோஷப்படுவாங்க, நீங்களே சந்தோஷமா இருப்பாங்க. சரி ஓகே. நீங்க பார்த்த மாப்பிள்ளைய நாளைக்கு வர சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சமாதானம். எங்க அப்பாக்கோசரம் என்ன நான் வந்து பண்ணுனா, ஒரு சின்னதாவது ஒரு ஆசை. அதாவது எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, ஏரோப்ளேன்ல போகணும் ஆசை அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என் லைஃப்குள்ள எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போகணும் என்னோட ஆசை. கண்டிப்பா நான் கூட்டிட்டு போயிருவேன். அந்த ஏரோப்ளேன நம்ம ஊருக்கு சீக்கிரம் அனுப்பி விடாப்பா, ஏன்னா குட்டி கல்யாணத்துக்கு நம்ம ஜனமே போறா கேட்டு இறங்கணுமாப்பா. எனக்கு ஒன்றும் ப்ரோ, எங்கள் அப்பாவை நல்லா வச்சு பார்த்துக்கணும், வீட்டில் நல்லா ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவை. அதுதான் என் ட்ரீம். அதுதான் எல்லாரோட ஆசை மாதிரி தான். ஆமா, கஷ்டப்படாம பார்த்துக்கணும் எங்கள் அப்பாவை. மனுஷன் பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லாதவன். எனக்கு வேண்டியதெல்லாம் 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா அம்மாவோட ஒரு கை ரம்மி. அந்த நேரத்துல கால் பண்ணி விஷ் பண்றீங்களா? அப்பா வந்து ரொம்ப இப்படிதான் சொன்னல ப்ரோ, அந்த மூவில வர மாதிரி தான். அப்பாவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப இயல்பா இருக்கிற மனுஷன். அதனால அது அவர் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாரு. அதுல அப்பாவுக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணிடுறீங்களா இப்போ? போன் இல்லையா? விஷ் பண்ணிருங்க, வீட்டுக்கு போய் மறக்காம நடக்கும். ஃபாதர்ஸ் டே உங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணிருக்கீங்களா? இப்போ பண்றீங்களா ஃபாதர்ஸ் டே? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. மிஸ் யூ பா. லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? ஹலோ பா. அம்மா அப்பா இருக்காங்களா? குடுமா. பா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்பாக்களின் தினம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அப்பாக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதனால ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. லவ் யூ பா. சேலத்துக்கார யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய். சேலத்துக்கார யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, அங்க பார்த்து நான் சொல்லிட்டேன்ல. சரி ஓகே, தேங்க் யூ. கண்டிப்பா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேலத்துக்கார யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இதே மாதிரி உங்க அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தினாருங்கிறதையும், இல்ல உங்க அப்பாவோட கேரக்டர் எம்மகன்ல வர நாசர் மாதிரியா இல்ல சந்தோஷ் சுப்ரமணியம் வர பிரகாஷ்ராஜ் மாதிரியான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வேணும்னா சேலத்துக்காரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.